ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிலம் பிறை போலுமெய்த்தனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போத்துகின்றேனே. சுக்கிலாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயே சர்வ விக்னோபசாந்தயே. திருச்சிற்றம்பலம். தம்மையே புகழ்ந்திச்சை பேசினும் சார்பினும் தொண்டர் தருகிலா பொய்மையாளரை பாடாதே புகழோர் பாடுமின் புலவீர்கள் இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர்கடலுமாம் அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் ஓர் குறையில்லையே. ஆங்கவர் மனத்தின் செய்கை அரணடை போது காக்கி ஓங்கிய வாக்கின் செய்கை உயர்ந்து அஞ்சலத்து காக்கி தாங்குகை தொழிலின் செய்கை தம்பிரான் நடிகார்க்காக பாங்குடை உடையும் கீழும் பழுதில் கோவணமும் நெய்வார். திருச்சிற்றம்பலம். ஒன்றவன் தானே இரண்டவன் நின்னருள் நின்றனன் மூன்றினுள் நான்குணர்ந்தானைந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் எழும்பர் சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்தட்டே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவோ குருவின் திருநாமம் செப்பல் தெளிவோ குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவோ குரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க சிற்றபேஷா சிவசிதம்பரம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். பெருமான் தில்லை பெருங்கூத்தனின் திருவடி தாமரைகளை வீழ்ந்து பணிந்து வணங்கி திருவாவடுதுறை ஆதீன குருமுதல்வன் நம சிவாய மூர்த்திகளினதும் 24வது குருமகா சன்னிதானம் அவர்களினதும் பொன்னார் திருவடிகளை போற்றி பணிந்து வணங்கி இன்று இந்நேர நிகழ்வுக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்போடும் மகிழ்வோடும் வரவேற்று வணக்கத்திற்குரிய நாங்கள் இன்றைய நிகழ்ச்சி ஆரம்பிப்போம். நாங்கள் சிவஞான சித்தியார் சித்தியாரிலே 8ஆம் சூத்திரத்தின் 11 இருக்கிறோம். 290வது பாடலை ஏற்கனவே பார்க்க நாங்கள் 190 பார்த்துட்டு பாட்டை மட்டும் பார்ப்போம்.
எங்குதான் எண்ணாம் எய்த வேண்டாம் எங்கும் இழல் எண்ணி வேறையும் அல்லன் அங்கஞ்சேர் உயிர் போல்வான் எங்கும் அங்கத்து அவையங்கங்கள் கண் போல காணா ஆன்மா இங்கு நாம் எம்பும் தத்துவங்களில் வைத்தறிவது இறைஞானம் தந்துதான் தாழ் ஈதல் சுடரிழந்த துங்கவிழி சோதியும் பெற்றாற்போல் சோதிக்கு சோதியாய் தோன்றுவன் காணே. இப்ப சிவன் சோதிக்கு சோதிய பாண்டெல்லாம் பாடுறாங்க. அவர் சோதி வடிவாக இருக்கிறார். ஒரு பளிங்கையில் கல்லுக்குள்ள நாங்கள் வேறு வேறு நிறங்களை வைத்தால் அந்த நிறங்கள் தான் வறுமை ஒழிய பளிங்கு கல்லு இயற்கை நிறம் வராது. இதுபோல இந்த உயிர் பல கருவிகளை தன்னோடு வைத்திருந்து அந்த கருவிகளின் இயல்பைத்தான் காட்டி நிற்கும். கருவிகள் என்பது இந்த ஞானேந்திரியம், கர்மேந்திரியம், அந்த கரணம் அப்படி இப்படி எல்லாம் இருக்குதானே. அப்ப இந்த தன்மைகளை அறிந்து கருவிகள் வழிபெற்ற இயல்புகளில் என்னுடைய இயல்பு அல்ல, இதெல்லாம் என்னுடைய இயல்புன்னு சொல்லும்போது இந்த நான் என்பது உயிர் வேற, இந்த கருவிகள் கரணங்கள் சொல்லப்படுற தத்துவங்கள் எல்லாம் வேறுன்னு சொல்லி உணர்ந்து, சரியோ இதெல்லாம் பொய் என்றதை உணர்ந்து நாங்கள் அறிகிறோம் என்றே தான் இங்கே சுட்டி காட்டுகின்ற முக்கியமான அந்த தன்மையை காட்டுகிற இதில் அந்த உண்மையை அறிகிறவன் அவனை மெய்கண்டான்னு சொல்றார். அப்படி அந்த கருவிகளும் இந்த உயிரும் வேற வேற, உயிர் தனியை இயங்கக்கூடியது, இந்த உயிர் தனியை இயங்குவதற்கு கருவிகள் துணையாக இருக்கின்றன. ஆனால் கருவிகள் தான் உயிர் என்று நினைக்கின்ற அந்த தன்மையை அறிந்தவன் அதான் மெய்கண்டான். உண்மையை அறிந்தவன் அவன்தான் சிவனை அடையக்கூடிய, சிவத்தை பொருந்தக்கூடியவனா இருப்பான். சரியோ? அப்ப அப்படி பொருந்தாமல் அந்த தண்ணீருக்கு தான் ஆற்று வெள்ளம் தடைப்பட்டு இருந்ததை அதை வெட்டி இருந்து அப்படியே கடல்ல போனால் அந்த தண்ணி ஆற்றுல போற தண்ணி மீண்டும் கடலுக்குள்ள ஆற்றுக்கு வராது, கடல் நீராகவே மாறிடும். அதே போலதான் நாங்கள் இறைவனுடைய திருவடியை சேர்ந்தால் இறைமயமாக இருப்பான் என்பதை இந்த பாடலை சுட்டி காட்டுகின்றார். நாங்கள் ஏற்கனவே பார்த்தது. இதை பார்க்க வேண்டியது 291வது பாடல். மலரடிக்கு அணைந்து நிற்போர் வகையின் நிலைவை. அப்ப நாங்க முந்தி சொன்னாங்க, இந்த தத்துவங்கள் நான் அல்ல, நான் வேற, தத்துவங்கள் வேறுன்றதை உணர்றவன் இறைவனுடைய திருவடியோடு சேர்ந்து இறைமயமாக நிற்பான் என்று சொல்லி அந்த திருவடிக்குள்ள சேருகின்ற விஷயத்தை சுட்டி காட்டினார். அதே போல இங்கேயும் அப்படி அந்த திருவடிக்குள்ள இருக்கிறவருடைய தன்மைகள், அது எப்படிப்பட்டவர்கள், என்னென்ன வகையா இருக்கிறார்கள், அவருடைய நிலைகளை பற்றி சொல்லுகின்றார். இந்த வாதனையால் சிவத்தை நீங்குவோர், வாதனை என்று மலவாதனை. எனக்கு வழக்கமாக சொல்ற உதாரணம், இந்த பெருங்காய பெட்டிக்குள்ள இருந்து பெருங்காயத்தை எடுத்தா பிறகு கூட அதர மனம் இருக்கும். அதே போலதான் இந்த ஆணவ மயக்கத்திலிருந்து விடுபட்டு அல்லது தத்துவங்களிலிருந்து விடுபட்ட அந்த உயிர் பழக்க தோஷத்தால அந்த தன்மையில ஓரளவுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம். சரியா? அதான் அந்த வாதனையை, அந்த வாதனை மூலமாக சிவத்தை நீங்குவோர், சரியோ, அப்படி அந்த மலடி கீழ் போய் இருந்தவர்கள் கூட இந்த எண்ணங்கள் அதில் திரும்ப திரும்ப திரும்பங்களை முளைக்கும் போதோ என்ன நடக்கும்? நாங்கள் சிவத்திலிருந்து நீங்குவோம். சரி, அப்படி நீங்குற தன்மையில் இருக்கிறவர்களை எப்படி நீங்காமல் சிவத்தோடு தொடர்ந்து இருக்கிற என்ற தன்மையை இங்கே காட்டுகின்றார். இந்த பாடல்ல எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை உதாரணம் மூலம் விளக்குகிறார். பாசிபடு குட்டத்தில் கல்லினை விட்டெறியப்படும் பொழுது நீங்கி அது விழும் பொழுதில் பறக்கும் ஆசிபடு மலமாயை அருங்கண்மம் அனைத்தும்
அரணடியை உணரும் போது அகலும் பின் அணுகும் நேசமுடு திருவடிக்கு நீங்காதே தூங்கு நினைவுடையோர் நின்றிடுவர் நிலை அதுவேயாக ஆசையோடும் அங்கும் இங்கும் ஆகிய அலமருவோர் அறம் பாசம் மறக்கும் வகை அருளின் வரை உதைப்பாம் அருளின் வழி உரைப்பாம். பாருங்கோ, பாசிபடு குட்டத்தில் கல்லினை விட்டெறிய படும் பொழுது நீங்கி அதை விடும் பொழுது பறக்கும். ஆசிபடும் மலமாயை அருங்கண்மம் அனைத்தும் அரணடியை உணரும் போது அகலும் பின் அணுகும் நேசமடும் திருவடிக்கு நீங்காதே தூங்கும் நினைவுடையோர் நின்றிடுவ நிலை அதுவேயாக ஆசையோடு அங்கும் இங்குமாகி அலமருவர் அரும் பாசம் மறக்கும் வகை அருளின் வழி உரைப்பாம் என்று சொல்லி ஒரு நீண்ட கருத்தை இங்கே சொல்லுகின்றார். பாசிபடு குட்டம், குட்டம் என்ற குளம் அல்லது பொய்கை அல்லது தடாகம், அதுக்குள்ள பாசி இருக்கு. உங்களுக்கு தெரியும், குளத்துல பாசி மூடி இருக்கு. சரியோ, அந்த குளத்துல பாசி உள்ள அந்த குளத்துல ஒரு கல் எடுத்து நாங்க எறிஞ்ச என்ன செய்யும் என்றால் அந்த எறிஞ்ச இடத்துல அந்த பாசி விலகி போயிருக்கு. அது இடத்துல ஒரு வட்டமாக இந்த பாசி இல்லாத தண்ணீரை நாங்க பார்க்கக்கூடியதா இருக்கும். அதான் பாசிபட கூட்டத்தில் கல்லினை விட்டறிய, அந்த குளத்துல நாங்கள் ஒரு கல்லை எடுத்து போட்டு எறிஞ்சால் அது என்ன செய்யும் என்றால் படும் பொழுது நீங்கி அதை விடும் பொழுது பறக்கும். அந்த கல்லு படும்போது அந்த இடத்துல, அந்த குறிப்பிட்ட இடத்துல அந்த கல்லு அதில் நாங்கள் எறிஞ்சு அது படும்போது அந்த பாசி அதுல அந்த இடத்துல மட்டும் விலகும், இல்லாம போகும். அதை விடும் பொழுது பறக்கும். நாங்கள் பிறகு எறியாம விடும் பொழுதோ அது மீண்டும் வந்து அந்த அந்த தண்ணீரை மறைச்சி பழையபடியே அந்த பாசி இருக்கும். ஆரம்பத்துல பாசி இருக்குது, நாங்கள் கல்லால் எறிகிறோம், எறியும் போது விலகுது, எறியாம விட்டோன்னே அது மீண்டும் வந்து மூடுது. அதுதான் இங்கே பாசிபட கூட்டத்தில் கல்லினை விட்டறிய படும் பொழுது நீங்கி அதை விடும் பொழுது பறக்கும், பறக்கும் என்றது திரும்ப மூடும். ஆசிபடும் மலம் மாயை அருங்கண்மம் அனைத்தும் இதை போலதான். ஆசி என்பது குற்றம், ஆசி என்பது குற்றம் என்பது மலக்குற்றம், மலத்தால் வார குற்றங்கள், மாயால் வார குற்றங்கள், அருங்கண்மத்தால் வார குற்றங்கள். அப்ப ஆணவம், மலம் என்பது இங்கே ஆணவம், மாயை என்பது மலம் மறைக்கிற ஒரு தன்மை, அருங்கண்மம் என்பது நாங்கள் அருமையாக எடுக்கின்ற வினைகள் அனைத்தும். இப்படி இதெல்லாம் குற்றம் உள்ளவை, இதை மாசுபடுத்துகின்றன, ஆசைப்படுத்துகின்றன, அவை குற்றமாக இருக்கின்றன. இந்த மலமும் மாயையும் அருங்கண்மம், ஆணவம், மாயை, இந்த அருமையான கண்மங்கள், சரிய நாங்கள் செய்கிற தொழில்கள் எல்லாம் மிக அருமையான தொழில்கள். அதை சரியாய் செய்யும் போது நன்மை தரும். இந்த குற்றம் பொருந்திய மலமும் மாயையும் பெரிய கண்மம் ஆகிய எல்லாம் அரணடியை உணரும் போது அகலும் பின் அணுகும். இந்த சிவனுடைய திருவடி தாமரைகளை இந்த உயிர் சேரும் போது, சரியா தியானிக்கும் போது, சரியா அது இந்த மலம் மாயை கண்மம் எல்லாம் விலகிவிடும். நாங்கள் சிவனை தியானித்து 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 கொண்டு இருக்க அவனுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டிருக்க, நாம ஸ்மரணை செய்து கொண்டிருக்க, சரியோ, அப்ப நாம உச்சாடனம் செய்து கொண்டு இருக்க அந்த திருவடியில் இருக்கிற அந்த பாக்கியம் வேறு கிடைக்கும். அப்ப எங்களுக்கு நாங்கள் சிவனுடைய இதுகள் திருவடிகளை எண்ணும் போதோ இந்த மலம், இந்த ஆணவம், மற்றது இந்த மாயை, இந்த கண்மம் எல்லாம் விலகும், பின் அணுகும். நாங்கள் அதை பேசாம விட்டால், திருமந்திரத்தை, சிவன் மந்திரத்தை, திருவைந்தரத்தை, சிவனுடைய நாமத்தை உச்சரிக்கும் பொழுதோ இந்த மலம் மாயையெல்லாம் இல்லாம போகும். அதை நாங்கள் அப்படியே பேசாம விட்டு எங்களுடைய அன்றாட தொழில்களை, உலகியல் இன்பங்களில் ஈடுபடும் போது அந்த மலம் மாயை பிறகு வந்து சேரும். உதாரணம் தான், அந்த குளத்தில் இருக்கிற அந்த பாசானது கல்லறியும் போது விலகும், கல்லறியாம விட்ட போது மீண்டும் வந்து மூடும். இதே போலதான் நாங்கள் இறைவனை
எண்ணும் போது, மனதில் எண்ணி தியானிக்கும் போது நீங்கும். அதை எண்ணாமல் இருக்கும் போதோ எங்களுக்கு அந்த மலமாய கண்மம் திரும்ப வந்து சேரும். அதான் சொல்றார்கள், அயரா அன்பின். அயரா என்பது இடையறாத அன்பு இருக்க வேண்டும். இடையறாத அன்பு இருந்தால்தான் அந்த இறைவனுடைய அந்த அருளால இந்த மலமாய கண்மங்கள் எல்லாம் நீங்கும். நான் முந்தைய சொல்றாங்க, தைலதாரைன்னு சொல்லுவோம்னு. தைலதாரையை எண்ணெயில நாங்கள் ஊற்றும் போது அது தொடர்ச்சியா வந்து கொண்டிருக்கும், விட்டு விட்டு வராது, தண்ணி மாதிரி வராது. இதே போலதான் எங்கட இந்த இறை சிந்தனையும் விட்டு விட்டு வராமல் தொடர்ச்சியாக வந்து வர வேண்டும். அப்போதுதான் இந்த மலம் மாயையெல்லாம் இல்லாமல் போக முடியும். அதனுடைய உணரும் போது அகலும், பின் அணுகும். சரியோ? இந்த சிவனடியை உணரும் போது நீங்கி பின் மீண்டும் வந்து சேரும். நேசமோடும் திருவடிக்கு நீங்காதே தூங்கும் நினைவுடையோர். நேசமோடு, அன்போடு, பக்தியோடு, இறை சிந்தனையோடு திருவடிக்கு அதனுடைய பாதார பிந்தங்களை விட்டு நீங்காமல் திருவடிக்கு நீங்காதே தூங்கும் நினைவுடையோ. தூங்குகின்ற நினைவு, தூங்குகின்றது இறைவனுடைய அந்த தன்மையை நாங்கள் படித்த நாங்கள் சாக்கிரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம். தூங்குற நிலை வந்து சரியோ, சாக்கிரம், சொப்பம், துரியம் என்றது அந்த நீங்கிற நிலைன்னு தூங்குற நிலை. சாக்கிரம், சொப்பனம், நனவு, கனவு, உறக்கம், சுளுத்தி, உறக்கம். அப்படி இருக்கிறவர்கள் அதீதத்தை அடையும் போது கொஞ்சம் மேலான நிலை. சரி, அதீதம் என்பது இந்த சாக்கிரம், சொப்பனத்தை, துரியத்தை விட்டு அதுக்கு மேலான நிலை. சாக்கிரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம். அதான் இந்த மேலான நிலை, அதீதத்தை அடையும் போது தூங்கு நினைவுடையோர். அப்ப இந்த உறக்கம், இந்த பேருறக்கத்துக்கும் மேலான தன்மையை பெறுகிறவர்கள். கனவு மாறி, கனவு மாறி, தூக்கம் மாறி, அந்த தூக்கத்துல பேருறக்கமா வந்து அதுக்கு மேலுள்ள நிலையில இருக்கிறவர் தான் வந்து சாக்கிராதீதம், அந்த அதீத நிலையில் இருக்கிறவர்கள். அப்ப நாங்கள் இறைவனை நினைத்து அவனுடைய திருவடியில இது எப்போதும் விட்டு நீங்காமல் இந்த அன்போடு இந்த சிவத்தை பொருந்தி, சிவத்தை நினைத்து 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 அவனை விட்டு அகலாது அவன் நினைவாக இருக்கும் போது நாங்கள் என்ன செய்யறோம், இந்த அதீதத்தை அடைகிறோம். அதாவது துரியாதீத நிலையை, இந்த உயிர்ப்படங்க நிலையை. அதுக்கு முந்தி உள்ள அந்த துரிய நிலை என்பது பேருறக்க நிலை அடைந்து அதுக்கு மேலுள்ள நிலையும் அடைகிறோம். அத அன்பு அகலாமல் சிவன் திருவடியை எண்ணி அதனை மனத்திலே இருந்து நீக்காமல் இறைவனுடைய சிந்தனையை ஒரு துளி கூட விடாமல் அப்படியே உள்ளுக்குள்ளே வைத்திருக்கிறவர்கள் துரியாத நிலைக்கிறவர்கள் அறிப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் அந்த அதீதத்தை அடையும் இச்சையுடையோர், அதுக்குரிய விருப்பம் உடையவர். இச்சை என்பது விருப்பம். எந்த துரியாத நிலை அடைய வேண்டும் என்ற ஆர்வம் கொண்டவர்கள் என்ன செய்யணும் என்றால், நின்றிடுவர் நிலை அதுவேயாக இந்த சிவனுடைய திருவடியை உணர்கின்ற சுத்தவத்தை, அவற்றையும் சுத்தவத்தை, கேவலவத்தை, சகலவத்தை என்று படித்த நாங்கள் பெரியோ. இப்ப கேவலவத்தை என்றது ஆணவத்தோடு மட்டும் கூடிய ஒரு நிலை, அவத்தை என்ற நிலை. அதே போல சகலவத்தை என்பது இந்த மூன்றும் ஆணவமும் கண்மமும் மாயையும் சேர்ந்து உயிரை சந்திக்கின்ற நிலை சகலவத்தை. இந்த இடத்திலிருந்து விடுபடுற நிலை சுத்தவத்தை. அதான் நீங்க சொல்லுற நின்றிடுவ நிலை அதுவேயாக. இப்படியாக தொடர்ச்சியாக இறை சிந்தனையோடு இருக்கிறவர்கள் சரியோ அப்படி நேரே இருப்பார்கள், சிவனோடு சேர்ந்து இருப்பார்கள், நீங்காமல் இருப்பார்கள். இந்த துரியாதிலிருந்து தொடர்ந்து இருக்கிறவர்கள் ஆசையோடு அங்கும் இங்குமாகி அலமருவோர் அரும்பாசம் அறுக்கும் வகை. இந்த ஆசையோடு, ஆசை என்றது இந்த சிவத்தின் மேல் என்றாலும் சரி, இந்த கருவிகரணங்கள் இருந்தாலும் சரி, இதில் ஆசை வைக்கிறவர்கள் பற்றோட பற்றி இருப்பார்கள்.
பற்றற்ற இறைவனோடும் பற்றியிருப்பார்கள். ஆசையோடு அங்குமிங்குமாகி, அங்கு வந்தது இறையோடு சேர்ந்து இருக்கிறவர்களும் இந்த இறைவனை விட்டு உலகியலோடு சேர்ந்திருக்கிறவர்களும் அங்கும் இங்குமாகி அலமருவோர், தள்ளாடுகிறவர்கள், நிச்சயமற்றிருப்பவர்கள், அந்தரப்படுகிறவர்கள், அலமருவோர். சரியா? அங்கும் இங்கும் என்று இல்லாமல் இந்த திண்டாடி கொண்டிருக்கிறவர்களை சொல்ல அலமருவர் என்பது. அறப்பாசம் அறக்கும் வகை. இந்த சிவத்தின் மீது இந்த கரிவர்ணங்களையும் விருப்புற்று இந்த சுழலுகின்றவர்கள், அப்படியே ஆடிக்கொண்டு ஆழ்ந்தாந்திரப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள் அரும்பாசம், இந்த பெரிய மலவாதனையை போக்குகின்ற நெறியை அறக்கும் வகை. இந்த அரும்பாசம் என்பது சாணம் கர்மமாய் என்ற 3 அருமையான என்பது மிக மோசமான தன்மையை கொண்டிருக்கிறவை. அவற்றை அறக்கும் வகை, அவற்றை எவ்வாறு நீக்கிறது, அதிலிருந்து விடுபடுகிறது. சரியோ? அந்த பாசத்தை அறுக்கின்ற நீக்குகின்ற வகையை அருளின் வழி உரைப்பாம். அது எப்படி என்று சொன்னால், இப்படியெல்லாம் அவர்களுக்கு மீண்டும் வந்து சேருகிறது. சேர்ந்துட்டு சிவத்தையும் பார்த்திருக்கிறார்கள், அங்கே பாசித்தையும் போகிறார்கள். இவற்றையிலிருந்து பூரணமாக விடுபட வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு ஒரு வழி இருக்குது. அருளின் வழி உரைப்பாம். இந்த இதழை இறைவன் இந்த வேத சுபாவங்கள் இதுக்குரிய வகைகளை சொல்லியிருக்கிறார். சரியோ? அவர் என்னத்தை சொன்னார் என்பதை நாங்கள் இங்கே ஆராய்ச்சி பார்ப்போம் சொல்றார். அருளின் வழி உரைப்பாம். முதல்வன் ஆகமங்கள் கூறியபடி இந்த விஷயத்தை சொல்லுவோம். அதாவது என்ன செய்கிறார் என்றால், இந்த பாசி என்ன செய்து கல்லறியும் போது நீங்கும், பல கல்லறியாவிட்டாலும் வரும். அதே போல நாங்கள் என்னுடைய திருவடியை சேர்ந்திருக்கிறோம். ஆனால் அந்த சேர்ந்திருக்கிற நேரத்தில் இறை சிந்தனை இருக்கிறோம். இறை சிந்தனையை விட்டால் அந்த நிலை மாறி நாங்கள் மீண்டும் பாசத்துக்குள் அகப்படுவோம். அப்படி நாங்கள் இறைவனை விடாப்பிடியாக பற்றி கொண்டு அன்பு வச்சு கொண்டு அந்த துரியாத நிலைக்கு செல்ல வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை வச்சிருந்தால் சரியோ, அவர்கள் இந்த சுத்தாவத்தையில் சொல்லப்படுகின்ற இந்த 3வது அவத்தை இருக்குதானே, கேவலவத்தை மற்றது சகல அவத்தையிலிருந்து விடுபட்டு 3வது அவத்தையில சுத்தம் என்ற இந்த மலங்கள் இல்லாத நிலையை பெற்று அவர்கள் என்ன செய்வார்கள், அந்த அதிலே நிற்பார்கள். என்ன, அந்த சிவனடியை உணரும் போது அப்படியே இருப்பார்கள். இந்த அப்படியான ஒரு நல்ல நிலையை நாங்கள் பெற்றால் சிறப்போ. ஆனால் நடைமுறையில் என்ன நடக்குது, நாங்கள் எங்களுக்கு ஆசை, அந்த பற்று, அந்த விருப்பம், அந்த அதில் இருக்கிற எண்ணங்கள் எல்லாம் தடுமாறுகிறோம், அலமறுகிறோம். அங்கேயும் போயிட்டு இங்கேயும் போயிட்டு வரோம். அங்கே பாசத்தின் பக்கம் இருக்கிறோம், சில வேளையில சிவத்திர பக்கம் போறோம். இப்படி எங்களுக்கு ஒரு நிலை இல்லாமல் ஒரு அலமந்துன்றது தடுமாறி இருப்போம். சரியோ? அப்படி இருக்கிறவர்கள் இந்த அவங்களுடைய பாசத்தை அறக்க வேண்டும், சிவத்தை அடைய வேண்டும் என்றால் இந்த பாசத்திலிருந்து நீங்க வேணும், விடுபட வேண்டும். பாசத்திலிருந்து நீங்க வேணும் என்று சொன்னால் அதுக்கு ஒரு வழி இருக்குது. அது சிவன் சொன்ன வழி. ஆகமத்துல சிவன் வடிவாக சொல்லியிருக்கிறார். அதை நாங்கள் கடைப்பிடித்தோம் என்றால் நாங்கள் நிரந்தரமாக இறைவனோடு ஒன்று இருக்கின்ற துரியாதீத நிலையிலே இருப்போம் என்பதை சொல்லுகின்றார் இங்கே. அருளின் வழி என்றது இறைவன் சொன்ன இவருடைய திருவருள் காரணமாக அவர் எங்களுக்கு எடுத்து எம்பிய அது ஆதார சுதியா இருக்கிறது இந்த வேத சுவாகமங்கள். அதுல என்னென்ன சொல்லுன்றதை நாங்கள் இங்கே சொல்லுவோம். இதை பின்னுக்கு படிப்ப முடியல வர்றார். இது எங்களுக்கு ஒரு அறிமுகமாக தந்திருக்கிறார். அதாவது இந்த பற்றுக்கள் பாசங்கள் எல்லாம் இந்த பாசத்தை போல பாசி என்ன மாதிரி இருக்கிறது அது போல இருக்கும். நாங்களும் அந்த தன்மை போல இறை சிந்தனையோடு இருக்கும்போது இறைவனுடைய திருவடியை பற்றி இருக்கிறோம். இறைவனுடைய சிந்தனையிலிருந்து விடுபடும் போது நாங்கள் அந்த நிலையிலிருந்து மாறுபட்டு இந்த உலகியல் பாசத்துக்குள்ள கட்டப்படுகின்றோம். இந்த இறைவனுடைய திருவடியில இருக்க வேண்டும் என்ற நிரந்தரமான அந்த ஆசையை பெற்றவர்கள் என்ன செய்யணும் என்று கேட்டால் அவர்கள் இந்த சிவனடியை பின்பற்றுகின்ற அந்த துரியாத நிலையில நிரந்தரமாக கைப்பற்றியிருப்பார்கள். ஆனால் சிலர் என்ன செய்வார் என்றால்
அவர்களுக்கு இந்த உலகியல் தேவைப்படும், இறைவனையும் தேவைப்படும் எங்களை போல. இப்ப நாங்கள் அங்கும் இங்குமாக தட்டு தடுமாறி அலம் வந்து சரியோ அலம் வந்து இருப்போம். சரியோ? அப்ப நாங்கள் அந்த தன்மையிலிருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னால் சிவன் எங்களுக்கு அருளி தந்த ஆகம நெறியை பின்பற்ற வேண்டும். அதை திருமூலர் எங்களுக்கு பின்னுக்கு சொல்லுகின்றார். சரியோ? அதுதான் இந்த பாடலுடைய பொருளாக சொல்லப்படுகின்றது. இறைவனது மலரடிக்கு நீங்காதே தூங்கும் நினைவுடைய நிட்டையாளர். சரியோ? இப்ப மலம், மாய, கண்மம் ஆகிய மூன்றும் வந்து அடைந்தவர்களாகிய நிட்டையாளர் தம்மை தாக்காது நிற்பது என்பதனை வலியுறுத்தி இவை எங்களுக்கு தாக்கா. இது மூன்றும் உங்கள் எல்லாருக்கும் இருக்குது. இந்த இறைவன் நிட்டையில இருக்கிறவர்களுக்கு ஏற்கனவே இருந்தது. அவை மீண்டும் வராது, வரக்கூடாது என்று வந்து வலியுறுத்துகின்றது. அதை உறுதியா நம்பி உபாய நிட்டையால 2 நிட்டை இருக்கு. உபாய நிட்டை, மற்றது உண்மை நிட்டை என்று. உபாய நிட்டை வந்து உலகியலோடு சேர்ந்திருப்பது, உண்மை நிட்டை வந்து இறைவனோட ஒன்றி இருக்கின்றது. நிட்டை என்பது ஒன்றிய தன்மை. இந்த ஒரு கால் விட்டம் சரியா இது செய்து உபாய நிட்டையால இறைவனை பாவனை செய்து ஆனந்தம் அடையும் அவர்களுக்கு இப்படி இந்த உபாய நிட்டையில் இருக்கிறவர்களுக்கு அந்த ஒரு விதமான மயக்க நிலை இறைவன் அடைகிறது. மற்ற உலகியல்ல வாழ்றது நாங்கள் செய்கிறது போல அப்படியான ஒரு தன்மையில் இருக்கிறவர்கள் தான் உபாய நிட்டையாளர்கள். அது ஒரு கால் வரும், பிற ஒரு கால் தொட்டும் வரும், விடும், பிறகு வரும், விடும், வரும். இப்படி மாறி 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 வந்து கொண்டே இருக்கும்படி 2 வகையிலும் அவருக்கு பற்றிருக்கும். உலகப்பற்றும் இருக்கும், இறைவனுடைய சேருகின்ற அந்த பற்றும் இருக்கும். இப்படிப்பட்டு தடுமாறுகிறவர்கள், இந்த அலமருவர்களுக்கு சிவோகம் பாவனை சாதித்து, சிவோகம் பாவனை என்றால் என்ன? நாங்கள் இந்த பற்றறுத்து சரியோ, பற்றறுக்கும் போது இருவினை ஒப்பு, மலபரிபாகம், சத்து நிபாதம் என்ற மூன்றும் கைகூடும் போது என்ன நடக்கும்? இந்த சிவோகம் பாவனை எங்களுக்கு வரக்கூடும். அப்ப சிவோகம்பாவனை சாதித்து பாசம் மறுக்கும் உபாயம் கூறுவோம் என்று இந்த வரும் சூத்திரத்துக்கு தோற்றுவாய் வர்றதுல இதை பற்றி சொல்லுகிறார். நாங்கள் எப்படி இதிலிருந்து பூர்ணமா விலகி கொள்ளலாம்? அடுத்து பாருங்கோ. அடுத்த பாசிபட கூட்டத்தில் அப்படி சென்று பின் அணுகும். பாசி செறிந்திருக்கும் குளத்தில் மேலும் மேலும் கல்லு கொண்டு எறிந்தவுடனே பாசி நீங்கி விடுத்தவுடன் திரும்பவும் நீர் மலினப்படுதல், நீர் வந்து சேருதல் இருக்கிறது போல உபாய நிட்டையில் ஒரு கால் சிவத்தை தியானிப்போருக்கு, உபாய நிட்டை என்பது மனம் ஒன்று இருக்கும். அவர்கள் இறைவனை அடையிறதுக்கு முந்தைய நிலையில இருப்பார்கள். அப்படி இருப்பவர்களுக்கு ஒரு கால் சிவத்தை தியானிப்போருக்கு அவ்வப்போது நிட்ட கூடி மலம் அகலும். தியானித்து கொண்டு இருப்பவர்களுக்கு இந்த நிட்ட நிலை, இறைவனோட ஒன்று இருக்கிற நிலை அப்படியே வந்தும், அப்படி வரும்போது இந்த மலத்திற அந்த தன்மை இல்லாம போகும், மலம் வலி அடங்கும். இந்த தியான மொழிய இந்த மல சம்ஸ்காரம் சொல்லி பாவிக்கிறார். மல சம்ஸ்காரம் வந்து மலவாதனை கூடி வரும், மீண்டும் வரும் சம்ஸ்காரம். அடுத்தது பாருங்கோ. நேசமுடன் திருவடிக்கீழ் நீங்காதே தூங்கும் நினைவுடையோர் நின்றிடுவர் நிலை அதுவாக. இந்த உபாய நிட்டை போல் இல்லாம, உபாய நிட்டை போறவர்களுக்கு அவருக்கு தட்டைத்தானுங்க அலமந்து போவாருன்னு சரியோ. அலமந்தி சிலமந்தி சரியோ, இந்த மரமேறி முகில் பார்க்கும் திருவையாறு என்று பாட்டு வருது. இந்த பெண்கள் எல்லாம் நடமாடுகிறார்கள், மேளம் எல்லாம் முழங்குது. அந்த குரங்குகள், மந்தி குரங்குகளை நீரு இது முழக்கம் என்று சொல்லி பயந்து போய், அதான் அலமந்து போய், மயங்கி போய், தடுத்தாலை மாறி போய், மரமேறி முகில் பார்க்கும் திருவையாறு என்று சொல்லி சம்பந்த வருத்தப்பாடுகின்றார். அதே போல அலமந்து நாங்கள் தட்டுத்தடமாறி ஒரு நிரந்தரமான இந்த உறுதியான தன்மை இல்லாமல், அதான் இந்த உபாய நிட்டை கூடுவோர் சரியோ. உண்மை நிட்டை கூடியோர் மலரடிக்கு நீங்காதே கூடுவர். உபாய நிட்டை கூடுவோர் வந்து
அறம் வந்திருக்கிறவர்கள் உண்மை நிட்ட கூடுவர் மலரடி கீழ் நீங்காதே தூங்குவர் சேர்ந்து இறைமயமாக இருப்பர். தூங்குவர் என்றது இறைமயமாக ஒன்றித்து போய் தஞ்சையிலத்தில் இருப்பார்கள். ஆதலால் அவருக்கு சிவயோக நிலை பாவனை மாத்திரத்தான் ஒரு கால் கூடியும் ஒரு கால் அகன்றும் வருதல் இன்றி ஒரே நிலைதான் நிற்கும். அதாவது வாய் நிட்டை இருக்கிறவர்களுக்கு வந்தும் போய்கொண்டும் இருக்கும். உண்மை நிட்டை உள்ளவர்களுக்கு அது நிரந்தரமாக நிலைத்து நிற்கும் சொல்லுகின்றார். இது அவருக்கு இறைவனை ஒப்பும் மலவறிவாகவும் சத்த நிபாடம் நிகழ்ந்தமையால் மலமாய கண்மை சேட்டைகள் இயைய இடமில்லாதவர்கள் மலமானவங்க மாய என்பவை தங்களுடைய விளையாட்டை காட்டுவதற்கு இடம் இல்லை அவர்களுக்கு. யாருக்கு? உண்மை நிட்டக்கூடியவர்களுக்கு. சரியோ? மேலும் இத்தகையோர் சாமுசித்தராய் என்பது ரவியிலே அந்த சித்துத்தன்மைகளை இறைவனுடைய அவளை பெற்றவர்களாக ஞானமே தலை கொண்டு பிறந்து நேயத்து அளந்துவோர் ஆவர். அப்ப ஞானத்தை இறைவனுடைய அந்த தன்மையை உணர்கின்ற மேலான அறிவை பெற்று நேயத்து அளந்தவர்களுடைய அன்பிலே அகப்பட்டிருப்பார்கள் இந்த உண்மை நிட்டையுடையவர்கள். ஆசையோடும் அங்கும் இங்குமாகி அலமறுவோரும் பாசம் மறக்கும் வகை. இந்த முத்தி காமியலாய் முத்திய விரும்புவர்களாய் பற்று முற்று நீங்காது மணிக்கூடம் ஹலோ அப்ப ஆசையோடும் அங்கும் இங்குமாகி அலமறுவோரும் பாசம் மறக்கும் வகை. இப்படியே தட்டு தடுமாறி இருக்கிறவர்கள் முத்தி காமிகளாய் பிரபஞ்ச பற்று முற்று நீங்காது முத்தி அடைய விருப்பம், ஆனால் பிரபஞ்சத்துக்குள்ளேயும் இருக்க வேண்டும். உலகியல் இன்பங்கள் பற்றுக்களும் இருக்கும். அப்படி தடுமாறுறவர்களுக்கு கூறிய உபாய நிட்டையின் விரிவும் சாதனைகளும் விளக்கப்பட முடியுள்ளதுதான் பாசம் மறக்கும் வகை. உபாய நிட்டை இருக்கிறவர்களுக்கு ஒரு நிலையான தன்மை இல்லாதவர்கள், அவர்கள் என்ன செய்ய அலமறுவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்குரிய விஷயத்தை என்ன மாதிரி நீங்கள் அதிலிருந்து விடுபட போகிறீர்கள் என்ற அந்த உபாய நிட்டையிற விரிவும் சாதனைகளையும் பின்னுக்கு சொல்லப்படும். உபாய நிட்டை இருக்கிறவர்கள் உபாய நிட்டை என்றால் என்ன, சரியா அதிலிருந்து விடுபடக்கூடிய வழி என்ன, அந்த உபாயத்திலிருந்து விடுபடும் போது கிடைக்கின்ற உண்மை நிட்டை, சரியா உண்மையானது, அது எப்படி பெறலாம் என்பதை பின்னுக்கு சொல்லுகின்றார். அங்கும் இங்குமாகி அலமறுவோர் மலமகத்தி கதி சேர்வதிலும், மலம் இல்லாமக்கி கதி என்பது சிவகதி, இறைவனை அடைகின்ற முக்தி நிலையிலேயும் பிரபஞ்ச விருத்திகளை பிரபஞ்ச விளைவுகளை விருத்தி செய்வதிலும் அவர் 2 விதமான தன்மை கொண்டு முத்திக்கு போகின்ற ஒரு விருப்பம், அதே போல உலகியல் இருக்கின்ற அந்த விருப்பம். அதான் அங்கும் இங்குமாகி அந்த திட சிந்தனையற்ற மனத்தை உடையவர்கள் தான் அங்கும் இங்குமாகி அலமறுவோர். அருள் வழி உரைப்பாம். இறைவனது திருவருளாகிய சிவாகமங்களில் கூறப்பட்ட முறைமையை நாங்கள் இங்கே அடுத்தடுத்து பாடலே விளக்குவோம் என்று சொல்லி இங்கே எங்களுடைய அருணந்தி சிவாச்சாரியார் சொல்கின்றார். அவர் நாங்கள் சாதாரணமா பார்க்கும்போது மீண்டும் முருக பார்த்தோம்னு சொன்னால், இந்த தடாகத்துல அந்த குளத்துல இந்த பொய்கையில் உள்ள பாஷானது கல்லினை மேலும் மேலும் எறியும் போது, சரியா அந்த எறிப்பட்ட இடத்துல நீங்கி கல்லறியாத விடும்போது அது நீரே மூடிக்கொள்ளும். அதே திரும்ப திரும்ப சொல்றார். இது போல இந்த மலம் மாய கண்மங்களால பாசமும் முதல்ல திருவடியை தியானிக்கும் போது நீங்கி அந்த தியானத்திலிருந்து நாங்கள் பின்வாங்கும் போது, தியானத்தை செய்யாமல் இடையில விடும்போது ஆன்மாவை பொருந்தும். இந்த ஆணவம் கண்மமாயெல்லாம் இந்த தியானம் செய்யும் போது அவை
அகல அவற்றை தியானத்தை நாங்கள் விடும்போது அவை மீண்டும் வந்து பற்றி கொள்ளும். நேயத்து அழுந்தி, நேயம் என்பது இறைவனுடைய அன்பில், இறைவனுடைய பக்தியில, இறை சிந்தனையில் அழுந்தி அதன் மலரடிக்கு நீங்காத நிட்டையாளருக்கு அதனுடைய அந்த திருவடியின் கீழே, மலரடியில திருவடியின் கீழே அப்படியே சேர்ந்து இருக்கின்ற அந்த நிட்டையாளர்களுக்கு ஒருபோதும் அது வந்தடையாது. உண்மை நிட்டை உள்ளவர்களுக்கு இந்த மதமாய போனால் போனதான் மீண்டும் வரத்துக்கு இடமில்லை என்றால் அதை எல்லாம் மறைத்து வைக்கப்பட்டாச்சு. வாய் நிட்டையிலிருந்து விடுபடும் போது உண்மை நிட்டை என்று சொன்னால் அங்கே மதமாயத்துக்கு வழி இல்லை. சரி, ஆயினும் இந்த அப்படி இல்லாமல் இந்த அரண் மீதும் கருவிகள் மீதும் விருப்புற்று சுழல்வோர், அதான் அலமருவோர், அப்பாசத்தை நீக்கிக் கொள்ளும் உபாயம் உபதேச முறைப்படி பின்னர் கூறப்படும் என்று இங்கே சொல்லுகின்றது. அதை நாங்கள் தோத்து பார்க்கும்போது பாசு பொருந்திய குளத்தில் கல்லினை விட்டறிந்தால், பாசு பொருந்திய குளத்தில் கல்லினை விட்டறிந்தால் அப்பாசி கல்லறி படுமிடத்தில் நீங்கி, அப்பாசி கல்லறி படுமிடத்தில் நீங்கி அது விட்ட பொழுது பரந்து நீரை மூடிக்கொள்ளும், பரந்து நீரை மூடிக்கொள்ளும். அதுபோல குற்றமுடைய ஆசி, குற்றமுடைய ஆணவம் கண்மம் மாயை என்பனவும், அதுபோல குற்றமுடைய ஆணவம் கண்மம் மாயை என்பனவும் இறைவனின் திருவடியை உணரும் போது நீங்கும். இறை சிந்தனை தியானம் செய்யும் போது நீங்கும். உணராத போது, அதாவது சிந்தனையிலிருந்து நாங்கள் பிறழும் போது அல்லது விடுபடும் போது மீளவும் அணுகும். அந்த மலமாய கண்மங்கள் மீண்டும் இந்த உயிரை பொருந்தும். ஆதலின் இடையறா பேரன்பு கொண்டு, அதான் அயரா அன்பு கொண்டு, செம்மல நோன்றாள் சேரலொட்டா அம்மலங்களையே அன்பரொடுமதி சரியோ மாலர நேயம் மலிந்த ஒரு வேடமும் ஆலயந்தானும் அரணன செல்லும் என்று சொல்லி அந்த எண்ணம் அயரா அன்பு என்று சொல்கிறார். சரியோ, அப்ப இறைவனை நாங்கள் தொடர்ச்சியாக தியானித்துக் கொண்டிருக்க வேண்டும். இடையறா பேரன்பு கொண்டு முதல்வன் திருவடியினை பிரியாது, முதல்வன் திருவடியினை பிரியாது அதனையே உணர்ந்து நிற்கும் மேல்நிலையில், அதனையே உணர்ந்து நிற்கும் மேல்நிலையை பெற்றோர் அந்நிலை தளர்ந்து கீழே இறங்கார், அல்லது விடுபட்டு கீழுக்கு வரமாட்டார்கள். அதான் உண்மை நிட்டையுடையோர். உலகியல் பற்றிக்கொண்டு, உலகியல் பற்றிக்கொண்டு கருவிகளிலும் சிவத்தினுமாக அங்கும் இங்கும், கருவிகளிலும் சிவத்தினுமாக விருப்புற்று சுழல்வோர், அலமருவோர், சுழல்வோர் பாசத்தை முற்ற நீக்கும் முறையை, பாசத்தை முற்றாக பூரணமாக நீக்கும் முறையை மேற்கூறுவாம். இதுக்கு பிறகு நாங்கள் சொல்ல முடியாது என்றார். மேற்கூறுவோம் என்றால் மேல் வருமாறு கூறப்படும். இப்ப நாங்கள் பெரிய ஒரு
பரப்பை, நீளமான பரப்பை நிறைவு செய்து 8வது சூத்திரத்தை முடிச்சிருக்கிறோம். அதான் மிக இந்த சிவஞான சித்தியாரிலே மிக பரந்த ஒரு பாடப்பரப்பு இந்த 8வது சூத்திரம். 8வது சூத்திரம் இதோட நாங்கள் நிறைவு செய்திருக்கிறோம். சரியோ, அதுல நிறைய விஷயங்களை நான் பார்த்திருக்கிறோம். இப்போது 9வது சூத்திரம். 9வது சூத்திரம் வந்து ஞான நிட்டை. நாம் வந்து பார்த்தனாங்க வாய நிட்டை, உண்மை நிட்டை. உண்மை நிட்டை தான் ஞான நிட்டை. சரியோ, இப்படி கைவராதவர்களுக்கு எங்களுக்கு அந்த உலகியலும் முறையியலும் சொல்லி மாறி மாறி அலமந்து திரிபவர்களுக்கு சரியோ, ஆன்ம அப்படியான தன்மை பெற்றவர்களுக்கு இந்த ஞான நிட்டை கைவராமல் உபாய நிட்டையிலே இருக்கிறவர்களுக்கு இந்த உபாய நிட்டையால் ஆன்ம சுத்தி பெறுதலை கூறுகிறது. இந்த உபாய நிட்டையை வச்சிட்டு எப்படி நாங்கள் ஆன்மாவை சுத்தி செய்வது. சரியா, நாங்கள் பார்த்து நாங்கள் பலரும் படிச்சிருக்கிறார்கள் இந்த தசகாரியம் என்று சொல்லி. சரியோ, தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, சிவரூபம், சிவ தரிசனம், சிவயோகம், சிவபோகம் சொல்லி 10 விஷயங்களை பற்றி ஏற்கனவே படிச்சிருக்கிறீங்க. சரியோ, அதுல இங்கே ஆன்ம சுத்தி பெறுவது. ஆன்மா எப்படி? இந்த ஆன்மா சுத்தி பெறுவதுன்றது இந்த மலங்கள், மலகர்மங்கள் மாயிலிருந்து நீங்குது. இந்த மலகர்மங்களால, இந்த வினைகளால, மாயங்களால அது அசுத்தமாகி இருக்கிறது. அதை நீங்கிறது தான் சுத்த நிலை. இப்போ ஆன்மா சுத்தி பெறணும் என்றால் இந்த பாசங்களிலிருந்து விடுபட வேண்டும். அதான் இத்தகைய ஆன்ம சுத்தி அடையும் முகமாக பாசஞானம், விலகிய இன்பம், பசிஞானம், நான் நான் என்ற தன்முனைப்பு உதற்போதம். சரியோ, அதுல பற்றியும் பதிஞானம், இறைவனோடு சேருகின்ற அந்த ஞானம், இறை உணர்வு, ஞானத்தை அனுபவ ரீதியாக உணர்தல், அதான் பதிஞானம். இலக்கணங்களும் சிவோகம் பாவனை இயல்பும், நாங்கள் எப்படி சிவத்தோடு சேர்ந்திருக்கிற அந்த தன்மையும், திருவைந்தெழுத்து உண்மையும், ஸ்தூல பஞ்சாட்சரம், சூக்கம் பஞ்சாட்சரம், காரண பஞ்சாட்சரம், மகாகாரண பஞ்சாட்சரம், சரியா, மணி என்று கொண்டு வரப்படுகின்ற இந்த பஞ்சாட்சர வகைகளும் பெருமையும் அதனுடைய சிறப்பும் இங்கே கூறப்படுகிறது. இந்த 9வது சூத்திரத்துல இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லப்படுது. என்ன சொல்லப்படுகிறது? ஆன்ம சுத்தி அடையறதுக்குரிய தன்மைகள், பாசஞானம், பசிஞானம், பதிஞானங்களுடைய இலக்கணங்கள், சிவோம்பானுடைய தன்மைகள், திருவைந்தெழுத்து உண்மைகள், அதனுடைய பெருமைகளை சொல்லப்படுகிறது. ஞான நிட்டை கை வராதவர்களுக்கு, ஞான நிட்டை எங்களை சாத்தியப்படாமல் இருக்கிற எங்களை போதவர்களுக்கு உபாய நிட்டை எய்தும் முறைமை தொகுத்து கொள்ளப்படுது. உபாய நிட்டை எப்படி நாங்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம், அதை எப்படி நாங்கள் அனுபவிக்கலாம், அப்படி எதை நாங்கள் அதை எப்படி பயன்படுத்தலாம் என்ற கருத்தை இங்கே சொல்லுகின்றார். இந்த 292வது பாடல்ல பார்ப்போம். பாசஞானத்தாலும் பசிஞானத்தாலும் பார்ப்பரிய பரம்பரனை பசிஞானத்தாலே நேசமுடும் உள்ளத்தே நாடி பாத நீளற்கு நில்லாதே நீங்கி போதின் ஆசதரும் உலகமெல்லாம் அழகை தேராமென்று அறித்து அகல அந்நிலையே ஆகும். பின்னும் ஓஷதரும் அஞ்சலத்தை விதிப்படி உச்சரிக்க உள்ளத்தே பூந்தளிப்பன் ஊனமெல்லாம் ஓட. அருமையான ஒரு பாடல். சரியோ, பாச ஞானத்தாலும் பசி ஞானத்தாலும் பார்ப்பு அறிய பரம்பரனை, பாச ஞானத்தாலும் பசி ஞானத்தாலும் சொல்லுறாரு அப்படியான பரம்பரனை பதிஞானத்தாலே நேசமுடன் உள்ளத்தை நாடி பாத நிழற்கு நில்லாத நீங்கி போதின்
ஆசை தரு உலகமெல்லாம் அழகைத்தேராம் என்று அறிந்து அகல அந்நிலையே ஆகும். பின்னும் ஓஷ தரும் அஞ்சலத்தை விதிப்படி உச்சரிக்க உள்ளத்தே பூந்தளிப்பன் ஊனமெல்லாம் ஓட. அப்போ இந்த பாச ஞானத்தாலும் பசு ஞானத்தாலும் பாற்பரிய பரம்பரனை பாசஞானம் என்று சொல்லப்படுகின்ற உலகியல் அறிவோடையும் பசுஞானம் என்று சொல்லப்படுகின்ற இந்த தன்முனைப்பு தற்போதம் அந்த நிலையிலேயும் சரியோ ஆராய்ந்து அறிவதற்கு பரமசிவனை இந்த மேலான இறைவனை பரம்பொருளை சரியோ இந்த பாசஞானம் என்று சொல்லப்படுகிற உலகியல் அறிவாலையும் பசுஞானம் என்று சொல்லப்படுகின்ற தன்முனைப்பு தற்போதத்தினாலேயும் சரியா பார்ப்பு அறிய பரம்பரனை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து அறிய முடியாத மேலான அந்த பரம்பொருளை பதிஞானத்தாலே நேசமனும் உள்ளத்தை நாடி அவனது திருவடி ஞானம். பதிஞானம் என்பது திருவடி ஞானம். எங்களுக்கு ஞானம் என்றால் என்ன என்றால் நாங்கள் நூல்களை அல்லது சாத்திர தோற்ற நூல்களை மற்றது குரு மூலமாக பெற்ற உபதேசங்களை தான் கேட்டல் என்று சொன்னாங்க. அதை பற்றி பிறகு சிந்தித்து பிறகு தெளிவடைந்து நிட்ட கூடும்போது கிடைப்பது ஞானம். அந்த ஞானத்தை உணர்ந்து அனுபவ ரீதியாக உணர்ந்து அறிவதுதான் பரிஞானம். ஞானம் என்பது நாளும் கேட்டல் சிந்தித்த தெளித நிட்ட கூட. அந்த ஞானம் பதிஞானமாக விளங்க வேண்டும் என்றால் அனுபவ ரீதியாக உணர்வு ரீதியாக அதை பெற வேண்டும். அதுதான் பதிஞானம். இப்ப அவனை திருவடி ஞானத்தாலே அதாவது பதிஞானத்தாலே அன்போடும் நேசமுடன் அன்போடும் உள்ளத்தே நாடி என்ற அறிவிலால ஆராய்ந்து பார்த்து பதிஞானமாகிய சிவஞானத்தாலே அன்போடு உள்ளத்தில் ஆராய்ந்து நல்ல வடிவாக பக்திமயமாக சரியா பிரபக்தி பிரபக்தி என்றது இறைவனே எல்லாம் பூரணமாக தஞ்சமடைதல் சரணாகதியான பக்தி. சரியா எங்களால ஒன்றும் செய்ய முடியாத எல்லாம் உன் செயல் சரியா என்று சொல்லி இருக்கின்ற பக்தி தான் மேலான பக்தி. அந்த பக்தியோடு அன்போடு உள்ளத்தில் ஆராய்ந்து பாத நிழலுக்கு நில்லாத நீங்கி போதில் அப்படி அந்த திருவடி நிழலின் கீழே பிரிப்பற நின்று சரியா பாத நிழலுக்கு நில்லாதே நீங்கி போதில் தூங்குதலாகிய ஞான நிட்டை கைவரும். அதாவது பாதநிலைக்கு நில்லாதே நீங்கி போதின் சரியோ இந்த கண்மம் வழியால நிட்டை கைவராது இந்த பிரபஞ்ச பற்றி வழியிலே அறிவு செல்லுமாயில் உண்மையில நாங்கள் இப்படியெல்லாம் சேர்ந்து அன்போடு இருக்க வேண்டும். ஆனால் பாதநிலைக்கு நில்லாதே நீங்கி போதில் இந்த தன்மை தொடர்ச்சியாக இல்லாமல் அல்லது விலகி போனால் அறிவு அகன்று போனால் பிரபஞ்ச பற்றில் நாங்கள் மூழ்கியிருந்தால் அதாவது பாச பசு ஞானங்கள் அவனுடைய திருவடி நினைவில் நில்லாது நீங்கும். சரியோ அப்ப திருவடி தாமரை எண்ண வேணும். அப்ப அவனுடைய திருவடிகளை நாங்கள் எண்ணவில்லை என்று சொன்னால் என்ன நடக்கும்? இந்த பாத நிலைக்கு இல்லாத நீங்கி போகும். இறைவனை நாங்கள் மனப்பூர்வமாக எண்ணி அந்த பாச ஞானத்தையும் பசுஞானத்தையும் விட்டு இறைவனை முழுதாக நம்பி அவனோட பூர்ணமாக சரணாகதி அடையும் போது இந்த இதெல்லாம் இந்த பாச ஞானம் பசுஞானம் எல்லாம் இல்லாம போகும். சரியோ இப்போ இறைவனை பூர்ண சரணாகதி அடையும் போது பிரபக்தி செய்யும் போது பதிஞானம் மட்டும் இருக்கும். இந்த பாச ஞானமும் பசுஞானமும் இல்லாம போகும். அதாவது பாத நிலைக்கு நில்லாதே நீங்கி போதேன் இறைவனுடைய திருவடியை அடைகின்ற அந்த நிலையாகிய பதிஞானம் பெற்றவர்களுக்கு இதெல்லாம் இந்த பாச ஞானமும் பசுஞானமும் இல்லாமல் போகும். அவளை பாதிக்க மாட்டாது. ஆசை தரு உலகம் எல்லாம் அழகை தேராம் என்று அறிந்து அகல. இந்த ஆசை உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு ஆசை இருக்கும். உலக இன்பங்களில் நாட்டம் இருக்கும்.
எங்களுக்கு இந்த இன்பத்தை அனுபவிக்கும் என்கின்ற துடிப்பு இருக்கும். அந்த இன்பத்தை நாங்கள் எப்படி நுகர வேண்டும் என்று இருக்கும். அப்படிப்பட்ட இந்த ஆசை இருக்கின்ற உலகம் முழுவதும் ஆசமயமானது. சரியா, பாசத்தோடு கூடியிருந்து இந்த பற்றுகின்ற தன்மையை பெற்றிருக்கின்ற தன்மை கொண்டது இந்த உலகம். அப்படிப்பட்ட அந்த ஆசை தருகிற உலகம் முழுக்க, உலகம் என்று சொல்றது உலக இன்பங்கள், லௌகிக இன்பங்கள் எல்லாம் அழகைத்தேராம் என்று அறிந்து அகல. அழகத்தேர் என்பது இந்த காணல் நீர். முந்தியோருக்கா பார்த்து நாங்கள் பேய்த்தேர்ன்னு சொல்லி, சரியோ, பேய்த்தேர்ன்னு சொல்லி சொன்னவர் இங்கே அழகத்தேர்ன்னு சொல்லுவார். அழகத்தேர் என்பது காணல் நீர். எங்களுக்கு நாங்கள் ஒரு பாதையால வாகனத்துல போகும்போது நல்ல ஒரு வெயில் அடிக்கிற நேரத்துல பார்த்தா எங்களுக்கு பாதையில முன்னுக்கு பெரிய வெள்ளம் போல தண்ணி போல தெரியும். அதை நாங்கள் கிட்ட போகும்போது அப்படி ஒன்றும் இல்லாத தன்மை விளங்கும். அப்ப தெரியும் பெரிய நீர் சுனை அப்படியே வெள்ளம் அப்படியே வந்து அழிக்கிறது போல இருக்கும். ஆனால் உண்மையில அப்படி இல்லை. அது எங்களுக்கு பார்க்கிறது. காணல் நீர் எங்கள் இந்த வெப்பத்தால எழுத்துகின்ற நீராக இருக்கின்றது. அதான் அழகத்தேர் என்று சொல்லுவோம், அல்லது பேய்த்தேர் என்று சொல்லுவோம். சரியா? அப்ப இந்த காணல் நீர் போல நிலை இல்லாதன கண்டு அவற்றை விட்டு நீங்க. சரியா? இவெல்லாம் உண்மை அல்ல. எங்களை எல்லாம் பேய் காட்டுறதுதான் பேய் தெரிஞ்சு. பேய் காட்டுறது இப்படி இருக்கிறதாக இருக்கிறது. பாசங்கள் எல்லாம் உண்மையா இருக்கிறது போல இருந்து எங்களை என்ன செய்யறது, அந்த அவற்றிலே இருந்து நாட்டம் கொள்ள சென்று உண்மையான நிலையை இல்லாமை செய்கின்றது. அந்த உண்மை அறிந்து ஆசை தரும் உலகமெல்லாம் அழகத் தேராம் என்று அறிந்து அகல அவற்றை விடும்போது இந்த காணல் என்று சொல்லி உலக பற்றுக்களை எல்லாம் விட்டு தள்ள, சரியா, அது அதை அகல அந்நிலையே ஆகும். அது என்ன நிலை என்றால் நாங்களுடைய திருவடியில நிரந்தரமாக இருக்கின்ற அந்த நிலை பரிஞானம் உண்டாகும். அந்நிலையே ஆகும். இப்படி இந்த பாசங்கள் இருக்கும் வரைக்கும் இந்த பற்று என்று சொல்லப்படுகின்ற பாச ஞானமும், நான் எனது என்று சொல்லப்படுகின்ற அந்த அகங்கார மமகாரங்கள் ஆகிய பசி ஞானமும் இருக்கும் வரையில எங்களுக்கு இந்த பதிஞானம் வராது. அது அழகத்தேராக இருக்கும். ஆனால் அவை அகலாமல் இருக்கும். அப்படி அகலும் போது எங்களுக்கு திருவடி ஞானம் ஏற்படும். அந்நிலை ஆகும். இறைவனை அடையக்கூடிய பதிஞானம் ஆகும். சரியோ? தன்னிட்டை ஒரு வழி கைகூட பெறும். அதான் நிலையே ஆகும். இப்படி எய்திய உயர்நிலையானது. பின்னும் அவ்வாறு ஒரு வாற்றால் நிட்ட கரவற்ற பின்னரும் எங்களுக்கு நாங்கள் எல்லாம் அழகத்தேர் என்று எண்ணி அவற்றை கைவிட்ட பிறகும் கூட பின்னும் பழைய பிறவி வாசனையால் மீண்டும் நிலை குலையாமல் இருக்கதான் பின்னும். இப்படி எங்களுக்கு உலக இன்பங்கள் எல்லாம், இந்த பத்துக்கள் பாசங்கள் எல்லாம் பொய் எல்லாம் காணல் நீர் அழகத்தேர் பேத்தேர் எண்ணி அவற்றிலிருந்து விடுபடுகிற நிலை ஏற்படும். சரியோ? அப்படி எல்லாம் விடுபடும் போது இந்த பாசங்கள் எல்லாம் இல்லாமல் போகும். பாசங்கள் எல்லாம் இல்லாமல் போகங்களுக்கு திருவடி ஞானமாகிய பதிஞானம் சித்திக்கும். இந்த பசி ஞானம் அப்படியே வந்தால், சரியா, பின்னும் இப்படி நிட்ட கூடுன பின்னரும் கூட ஓஷதரும் ஐந்தெழுத்தை விதிப்படி உச்சரிக்க. அப்ப அப்படி நாங்கள் இந்த திருவடி ஞானம் பெற்றாலும் கூட சில வேளையில் அந்த வாதனையால அல்லது அந்த பழக்க தோஷத்தால அது மீண்டும் வந்து அது அந்த தன்மைகள், அந்த பாச ஞானங்கள் பசி ஞானங்கள் எல்லாம் திரும்ப வந்து இந்த பதிஞானத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால், சரியோ, பின்னும் அப்படியானதிலிருந்து பதிஞானத்திலிருந்து நாங்கள் மேலும் நிரந்தரமாக நித்தியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஓஷதரும் அஞ்சலத்தை விதிப்படி உச்சரிக்க. இந்த ஓஷதருகின்றது நாங்கள் வாயால உச்சரிக்கின்ற சத்தம் போடி சொல்லுகின்ற ஐஞ்சலத்தை, திருவாய்ந்தலத்தை விதிப்படி உச்சரிக்க முறைப்படிக்கு நாங்கள் ஓத வேண்டும். ஓசையால் மெஞ்ஞானம் தருகின்ற
அஞ்செழுத்தை விதிப்படி உச்சரிக்க வேண்டும். திருவஞ்செழுத்தை நான் முறைப்படி என்றது ஸ்தூல பஞ்சாட்சரம், சூக்ம பஞ்சாட்சரம், காரண பஞ்சாட்சரம், மகாகாரண பஞ்சாட்சரம், மணிகள் எல்லாம் பார்த்த நாங்கள் அவற்றிலே நாங்கள் முத்திக்குரிய பஞ்சாட்சரத்தை நாங்கள் ஓத வேண்டும், முறைப்படி ஓத வேண்டும். சரியா? அது பல முறையில தொடர்ச்சியாக ஓத வேண்டும். இப்படி என்பது தொடர்ச்சியாக ஓத வேண்டும். உள்ளத்தே பூந்தளிப்பன், அப்படி நாங்கள் அந்த திருவைந்தெழுத்த முறைப்படிக்கு ஓசை தருகின்ற இசையோடு, சரியா, நல்ல முறைப்படியான இசையோடு அதை உச்சரிக்கும் போது உள்ளத்தே பூந்தளிப்பன், எங்களுக்கு இந்த அறிவின் கண், சரியா, இந்த உள்ளத்துக்குள்ளே இறைவன் வந்து சேர்ந்து இருந்து அருள் செய்வான். இறைவன் எங்களுடைய அறிவுக்கு அறிவாக இருந்து, உயிருக்கு உயிராக இருந்து எங்களுக்கு புகுந்த அளிப்பன், எங்களுக்கு நல்ல அறிவை தருவான், நல்ல ஞானத்தை தருவான், நல்ல தன்மையை தருவான். ஊனம் இல்லாமோட, ஊனம் என்றது இந்த குறைபாடு, கால் இல்லாதவரை ஊனம், கால் ஊனம், கை ஊனம், அப்படி உடம்பில் இருக்கிற ஒரு குறைபாட்டை சொல்ற ஊனம் என்று சொல்லி, அதே போல எங்களுக்கு ஊனமாக இருக்கிறது, எங்களுக்கு குறைபாடு இருக்கிறது இந்த பத்துக்கள் பாஜங்கள் தான் ஊனம். இந்த உயிருக்கு ஊனமாக இருக்கிறவை இந்த மலங்கள், கண்மங்கள், இந்த பாசங்கள், ஆணவம், கண்மம் எல்லாம் ஊனம். இதெல்லாம் ஓட நின்ற இந்த பத்துக்கு வித்தாக சரமாக நின்ற பாசங்கள் யாவும் செயலற்று விளங்கும்படியாகும். இப்படி நாங்கள் அஞ்சலத்தை ஓதும் போதோ எங்களை பற்றி நிற்கிற இந்த பற்றுக்கள் எல்லாம் எங்களை விட்டு ஓடி போகும்படி சொல்லுகின்றார். ஊனமெல்லாம் ஓட, அப்படியே ஓடி இருக்காது, பற்றுக்கு வித்தா இருக்கின்ற இதெல்லாம் ஓடி போகும், செயலற்று போகும் சொல்லுகின்றார். சில சொற்றொடர்களை பார்ப்போம். பாச ஞானத்தாலும் பசு ஞானத்தாலும் பாற்பரிய பரம்பரன், இறைவன் இந்த பாச ஞானத்தாலோ பசு ஞானத்தாலோ அறியப்படுபவன் அல்லன். பரம்பரன் என்பது மேலான தன்மை உடையவர், சரியா, மேலான தன்மை உடைய சிவப்பரம்பொருள் தான் பரம்பரன். அவரை நாங்கள் பாச ஞானத்தாலோ மற்றது பசு ஞானத்தாலோ அறியப்பட மாட்டான். சரியோ? பாச ஞானத்தாலும் பசு ஞானத்தாலும் பார்ப்பரிய, ஆராய்ந்து அறிய முடியாததான் பார்ப்பரிய பரம்பரன். பதிஞானத்தாலே நேசரும் உள்ளத்தை நாடி, இறைவனுடைய திருவடி ஞானமாகிய இந்த அருள் அறிவினால், அதான் பதிஞானத்தினால அறியப்படுவன். அதில் மட்டும்தான் இறைவனை அறியலாம், இந்த உணர்வால தான் அறியலாம். சரியோ? சும்மா தாங்களாக படித்து அதில் தெரிந்து நிட்ட கூடினால் மட்டும் காணாது, அவனை அந்த உணர்வு பூர்வமாக அறியும் போது அவனை அறியலாம். உள்ளத்தே நாடி, உள்ளம் என்பது இங்கே ஆன்மா. உள்ளத்தே நாடி என்று ஆன்ம சிச்சக்தி, சிச்சக்தி ரெண்டு வகைப்படும். ஒன்று ஆன்ம சிச்சக்தி, மற்றது இறை சிச்சக்தியில பதிசிச்சக்தி. சிச்சக்தி என்றது உங்களுடைய அறிவு, உங்களுடைய ஆன்மாக்கு சித்தறிவு, இறைவனுக்கு முற்றறிவு. சிச்சக்தி என்றது இந்த அறிவை சொல்லுது. அப்ப ஆன்ம சிச்சக்தியால் நாங்கள் கண்டறிய வேண்டும். இந்த உள்ளத்திலே இருக்கின்ற அறிவு விருத்தி அடைந்து இறைவனை தேடி கண்டுகொள்ளக்கூடிய சிறப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். பாத நிழலுக்கு நில்லாத நீங்கி போதின், பாத நிழல் என்பது இந்த பதிஞானம், திருவடி சேர்முத்தி என்பது பதிஞானம். சரி, இறைவனுடைய திருவடி அடைகிறது, சரியா, அடி சேர்முத்தி என்றதும் இந்த பதிஞானத்தால. இந்த பதிஞானத்தால் தான் பாத நிழலுக்கு நில்லாதே, இந்த பதிஞானத்தால் அறியப்பட்ட மாத்திரத்தை பரன் அத்துவிதமாக செறிந்திருப்பான். இப்ப நாங்கள் எங்களுக்கு திருவடியை சேர்முத்தியை பெற்ற போது இறைவன் என்ன செய்கிறார்? இந்த அத்துவிதமாக எங்களோட சேர்ந்திருப்பான். ஆனாலும் இந்த கண்ம வினை வழியால இந்த நிட்டை கைவிடாமல் விட்டால் ஆசையோடும் இங்கும் அங்குமாக
இந்த அலமர்ந்து தடுமாற்றம் உடையவராக நிலையிலே ஆன்மா நிற்கும். அதான் நீங்க போதின் பாத நிலக்கண் இல்லாதே, அது பாத நிலக்கல்ல நிச்சயமாக நிரந்தரமாக இருந்தால் எங்களுக்கு இறைவனை அடையக்கூடிய அந்த நல்ல நிலை வரும், ஞான நிலை வரும். அப்படி இல்லாமல், அதுல நிரந்தரமாக இல்லாமல் இந்த கர்மம் அப்படியானதெல்லாம் வரும்போது, இந்த ஆசையோடு இருக்கும்போது எங்களுக்கு என்ன நடக்கும்? இந்த ஆன்மா இவருடைய திருவடியில இருந்து, அதாவது பரிஞானத்திலிருந்து விடுபடும். ஆசை தரும் உலகமெல்லாம் அழகை தேராம் என்று அறிந்து அகல அந்நிலையாகும். இந்த மெய்ஞானம் உதித்தும், ஆசை தரும் உலகம் எல்லாம் அழகை தேராம் மெய்ஞானம் உதித்தாலும் இந்த வாதனையால, மலவாதனையால பற்றுக்கு ஆட்பட்டு, இந்த பற்றுக்குள்ள நாங்கள் அகப்பட்டு நிட்டை கூடாவண்ணன் தடுத்தார். சரியோ? அப்ப இந்த மெய்ஞானம் உதித்தாலும் எங்களுக்கு இந்த மலவாதனை சொல்லப்படுது அந்த பழக்க தோஷத்தால அந்த மலத்துக்கு உள்ள அந்த அந்த ஆசை, அந்த ஆசை என்று சொல்வது ஆசை, அந்த குற்றத்தை பொருந்தி அது நிட்டக்கூடாவண்ணன் தடுக்கும். அப்படி பிரபஞ்சம், இந்த உலக அறிவாலை, சரி, இந்த பிரபஞ்சமானது என்ன நடக்குது? இந்த காணநீர் போல காட்டிக்கொண்டு சரிய உண்டு போல இன்றாம் பண்புடையது என்று சரி இருக்கு இல்லை. சரி, நாங்க அண்ணால பார்க்க வடிவா தெரியுது, அங்கே நீர் இருக்குது, ஆனால் உண்மையில் அங்கே இல்லை. இதுதான் இந்த அழகத்தேர், பேய்த்தேர் அல்லது காண நீர்ன்னு சொல்லுவோம். அத அழகத்தேராம் இந்த பற்றுக்கள் எல்லாம் சரி, பாசங்கள் எல்லாம் உண்மையானவை போல இருக்கும், ஆனால் உண்மையான பாசங்கள் அல்ல. ஊனக்கண் பாசம் உணராப்பதியை, உனக்கண்ணால சரி அந்த பாசம் தடுக்குது, உனக்கண் பாசம் உணராப்பதியை ஞானக்கண்ணில் சிந்த நாடி இந்த அகக்கண்ணால பார்த்து உராத்துணை தேர்த்தன பாசம் ஒருவ. இந்த உராத்துணை தேர்ன்றது இந்த காணல் நீர் என்று சொல்லி சொல்லப்படுகின்ற அதை போல பாசம் ஒருவ, இந்த பாசம் எல்லாம் இல்லாம போக தன் நிழலாம்பதி, உங்களுக்கு நல்ல குடிச்சு பொருந்திய ஒரு புகலிடமா இருக்கும் இந்த இறைவன். சரியா? விதி என்னும் அஞ்செழுத்து, விதிப்படிக்கு அஞ்செழுத்தை ஒதுங்குன்னு சொல்லி 9வது சூத்திரம் சிவஞான போதம் சொன்னதுக்குரிய ஒரு பொருளாக அல்லது விரிவாக கருத்தாக இந்த 9ஆம் சூத்திரம் அமைஞ்சிருக்கிறதை நாங்க பார்க்கிறோம். சரியோ? அப்ப ஆசைதரம் அழகத்தேர் அதெல்லாம் இல்லாம இருக்கும், இல்லை, இருக்கிற மாதிரி தெரியும், உண்மையா இல்லை. அப்படி இருந்தால் இந்த உண்டுகோல் இன்றாம் பண்பு உடையது என்னும் அறிவு நிலைத்தால் பத்து அகலும். இந்த பத்து இல்லாம போகும். பாசம் எல்லாம், உலக இன்பங்கள் எல்லாம் வெறும் பொய், இதெல்லாம் உண்மையானவை இல்லை, நிரந்தரமானவை இல்லை, எல்லாம் தற்காலிகமானவை என்பதை உணரும் போது என்ன நடக்கும்? இந்த பத்து இல்லாம போகும். பத்து அகல உபாயனத்தை கைவரும். உபாயனத்தை எங்களுக்கு பிரயோசனப்படுத்த முடியும் சொல்லுவார். பின்னும் என்றது ஒரு கால் கைவந்தி பின் கலையின் தன்மை தாகிய உபாயனத்தை உண்மை நிட்டை ஆவதற்கு வேண்டிய சாதனை கூறுவதாகும். அப்போ உபாய நிட்டை என்பது ஒரு தற்காலிகமான ஒரு ஒன்றித்த தன்மை, அதே அங்கும் இங்குமாக அலைஞ்சு தெரியும். ஒரு கால் பாசத்தை காட்டும், ஒரு கால் சிவத்தை காட்டும். அப்படி ஒரு நிரந்தரமற்ற தன்மையை உபாய நிட்டை கொண்டிருக்கும். அந்த உபாய நிட்டையிலிருந்து விடுபடுவது அந்த உண்மையான நிட்டை என்று சொல்லப்படுகின்ற உண்மை நிட்டையாகும். அது ஞான நிட்டை என்று சொல்லுவோம். சரிதானே? திரும்ப பார்ப்போம் இந்த சிவஞான போதம் சூத்திரத்தை, 9ஆம் சூத்திரம். ஊனக்கண் பாசம் உணராப்பதியை, இந்த ஊனக்கண்ணால சரியா இந்த பாசத்தை, உனக்கண்ணால இந்த பாசத்தை நாங்கள் காணுகின்றோம். உணராப்பதியை, அந்த உனக்கண்ணால நாங்கள் இறைவனை அடையாமல் இருக்கிறோம். ஞானக்கண்ணில் சிந்த நாடி, அகக்கண்ணை திறந்து அதை நாங்கள் பார்த்து
உராத்துணை தேர்த்தின பாசம் ஒருவர் இதெல்லாம் வெறும் காணநீர் என்று சொல்லி இந்த பாசத்தை நாங்கள் ஒதுக்கி தள்ளிவிட்டு தன்னிழலாம்படி எங்களுக்கு குளிச்சு வருந்திய நெல் போல இருக்கிறவர் இந்த இறைவனுடைய அந்த அருள் ஆற்றல் பரிஞானம். விதி என்னும் அஞ்செழுத்து அதுக்கு உதவியா இருக்கிறது. நாங்கள் விதிப்படி அந்த திருவைந்தெழுத்தை ஓதுவதாக சொல்லுறார். ஓஷதரம் ஐந்தெழுத்து நிட்ட நிலையாவதற்கு வேண்டிய ஆற்றலை தருவது திருவைந்தெழுத்தாகும். இங்கே ஓசை என்பது அந்த ஆற்றல், ஓசை என்பது செய்யக்கூடிய அந்த திறமை. திருவைந்தெழுத்தை எப்படி உச்சரிக்கிறோம் என்ற அந்த முறைமை என்பதுதான் இந்த ஓசைதல். ஓசை என்பது இந்த ஆற்றல், அந்த செய்யக்கூடிய திறமை. சரியோ? அகார உகார மகார விந்து நாதம் இந்த அஞ்சு சேர்ந்ததுதான் பிரணவம். அகரம் உகரம் மகரம் விந்து நாதம். அந்த ஓம் என்றது இந்த பிரணவம். இது ஊமை எழுத்தென்று. சரியா? ஊமை எழுத்தென்னும் ஓசை இல்லாத எழுத்து அசபான்னு சொல்லுவோம். சரியோ? ஓசை இல்லாமல் நாங்கள் மனதுக்குள்ளே எண்ணுறது அசபாண்டு. முந்தி பார்த்த நாங்கள் அது செபிக்காமல், சத்தம் வராமல் செபித்தல், மனதுக்குள்ளே செபித்தல், உரத்தை சொல்லாமல் செபித்தல். சரியோ? ஓசை அல்ல அஞ்செழுத்திலிருந்து பிரித்து நாவினால் ஒலிக்கும் தன்மை உடையதால் ஓசை தரும் அஞ்செழுத்து. அப்ப அசபா எழுத்து ஓசை தராத எழுத்து. சரியா? அதை விடுத்து நாங்கள் ஆரம்பத்துல அந்த திசையோட ஓசையோட உச்சரிக்க வேண்டும். அந்த பயிற்சியில மேற்கொள்ளும் போது நாங்கள் மனதுக்குள்ளே செவிக்கின்ற முறை எங்களுக்கு ஏற்படும். முதலில் ஓசையோடு இசையோடு அந்த அஞ்சலத்தை உச்சரிக்க வேண்டும். அதில் நாங்கள் தொடர்ச்சியாக பயிற்சி வரும்போது எங்களுக்கு அதிலே ஒரு திறமை, ஆற்றல் ஏற்படும். அந்த ஆற்றல் ஏற்படும் போது அசபா முறையில நாங்கள் அஞ்சலத்தை ஓதக்கூடிய தன்மை வரும். அதுதான் இங்கே ஓசை என்றதை சொல்ல ஆற்றல் என்று சொல்றார். நாங்கள் முதலிலே பயிற்சிக்க வேண்டும். ஊனம் என்பது சாரம், குறைவு, உயிருக்கு குறைய தருகின்ற பாசம் எல்லாம் ஊனம் என்று சொல்லுவோம். இந்த பிரபஞ்ச பற்றி விளைவதற்கு இடமாக வித்து போன்று அந்த செயலற்றிருக்கின்ற அந்த பாசம். சரியோ? அப்பதான் ஊனம் என்றது. சம்பந்தர் தேவாரம் ஒன்று இருக்குது. ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி ஒன்றுடர் ஞான விளக்கை ஏற்றி நன்புலத்து ஏனை வழி திறந்தேற்ற வல்லார்க்கே இடர் ஆன கொடுப்பன அஞ்செழுத்துமே. ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி ஒன்றுடர் ஞான விளக்கு ஏற்றி அந்த ஊனில் இருக்கின்ற அந்த உயிர்ப்பை உள்ள அந்த பாசத்தை ஒடுக்கி ஒன்றுடர் ஞான விளக்கு ஒளிபொருந்திய ஞானமாகிய விளக்கு ஏற்றி நன்புலத்து ஏனை வழி வந்து ஏற்ற வல்லாருக்கு நல்ல முறையில இந்த இறைவனை சிந்தித்து வலிக்கிறவர்களுக்கு இடரான கெடுப்பன துன்பத்தை நீக்குவன அஞ்செழுத்து என்று சொல்லி சம்பந்தர் 3வது திருமுறையில 22வது பதிகத்துல 3வது விவரமாக பாடுகிறார். அதான் விடினார் உலகின்றது ஊனின் உயிர்ப்பை ஒடுக்கி ஒன்றுடன் ஞான விளக்கினை ஏற்றி நண்புடத்து ஞான வழி திறந்து ஏற்ற வல்லார்க்கு இடரான கெடுப்பன அஞ்செழுத்துமே. அப்பர் பாடுகிறார். வீடினார் உலகினில் விழுமிய தொண்டர்கள் கூடினார் அன்னவி ஓடி சென்றலும் ஓடினேன் ஓடி சென்றே உருவம் காண்டலும் நாடினேன் நாடித்து நமச்சிவாயவே. அப்ப இந்த மேலான தொண்டர்கள் எல்லாம் சரியோ இறைவனுடைய அந்த உருவத்தை கண்டு சரி அறிந்து அவனுடைய சேர்ந்து இருக்க வேணும் என்றால் நமச்சிவாய நாடினே நாடித்து. சரியா? இறைவனுடைய திருவுருவத்தை திருவடிவத்தை காண்பதற்கு வழி தருகின்றது நமச்சிவாய என்று சொல்லி அப்ப 4வது திருமுறையில 11வது பதிகத்துல 7வது வார்த்தை சொல்ல வந்தார். சுந்தரரும் சொல்ல வந்தார்.
விரும்பினின் மலர் பாதமே நினைந்தேன் வினைகளும் விண்டன நெருங்கி வன்பொழில் தூண்டலில் பொற நின்ற காவிரி கோத்திடை குறும்பை மென்முலை கோதை மார்போடை காடு பாண்டி கொடுமுடி விரும்பனே உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. விரும்பினேன் மலப்பாத நினைந்தேன் வினைகளும் விண்டன. உன்னுடைய திருவடியை அடையும் போது இந்த வினைகள் இல்லாம போகும், பாசம் இல்லாம போகும் என்று சொல்லி சரியா. நான் மறந்தாலும் என்னுடைய நான் இந்த நமச்சிவாய என்ற மந்திரத்தை எல்லாம் மறக்காது என்று சொல்லுவார். மாணிக்க வாசகன் சொல்லுவார், நமச்சிவாய வாழ்க நாதந்தார் வாழ்க என்று சொல்லி இப்படி இந்த சமய உறவர் நால்வரும் இந்த திருவைந்தெழுத்தின் சிறப்பை வடிவாக தந்திருக்கிறார்கள். நாங்களும் அதை முறைப்படி ஓதி இறைவனை விதிப்படி வணங்கினால் எங்களுக்கு இந்த பந்த பாசம் அகல, அதாவது காணல் நீர் போல பாசம் எல்லாம் போக சிவஞானம் சித்திக்கும் அவருடைய திருவடி பேத்தை பெற எங்களுக்கு வழி பிறக்கும் என்ற கருத்தை இங்கே இந்த பாடலுக்கு முன்னே சொல்லுகின்றார்கள். இப்ப நாங்கள் இதுவரை பார்த்த விஷயம் என்னென்று கேட்டால், பாசஞானம் பசுஞானங்களால் அறியப்படாத பரன் பதிஞானத்தால் அறியப்படுவான். அது எங்களுக்கு தெரியும். பாசஞானம் என்றா என்ன, பசுஞானம் என்றா என்ன, சரியா. அதால் அறிய முடியுமாண்டா அறிய முடியாது. இறைவனை அடையக்கூடிய ஒரே ஒரு வழி பதிஞானம் என்று பார்த்த நாங்கள். வினை வசத்தால் அந்த கர்ம வசத்தால பிரபஞ்சப்பட்டு உதித்து உலக ஆசைகள் ஏற்பட்டு நிட்டை கைவராதபடியால் உலக ஆசை வரும்போது உங்களுக்கு நிட்டை கைவிடாது, உப்பாய நிட்டையும் வராது, உண்மை நிட்டையும் வராது. அதுதான் இந்த பற்றுக்கு இடமாகி இந்த பிரபஞ்சம் நிலையற்ற என கண்டு எல்லாம் காணல் நீர் என கண்டு பத்துக்கு இடமாகி இந்த உலகம் எல்லாம் பொய் என கண்டு திருவைந்தளத்தை முறையாக செவித்து வந்தால் இந்த உண்மை நிட்டை வரும். அதாவது வாய நிட்டையிலிருந்து விடுபட்டு உண்மை நிட்டை வரும். உலக இன்பங்களிலிருந்து நாங்கள் விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் என்று சொல்கிறார். தொகுத்து பார்க்கும்போது உலக அறிவாலும் பாசஞானம், உலக அறிவாலும் பாசஞானத்தாலும், உயிர் அறிவாலும் பசுஞானத்தாலும் அறிய முடியாத சிவபெருமானை பரப்பொருளை சரியா பார்ப்பரிய பரம்பொருளை அப்பெருமான் வழங்கியருளும் சிவஞானத்தால் அறிவினில் வைத்து ஆராய்ந்து நேசமுடன் உள்ளத்தே நாடி அறிவினில் வைத்து ஆராய்ந்து அவன் திருவடி நீழலில் நீங்காதே பாத நீளத்து நில்லாதே, அவன் திருவடி நீழலில் நீங்காதே உரையிறந்து நிற்க பெறாத பொழுதோ, உரையிறந்து நிற்க பெறாத பொழுதோ ஆசைதரும் இவ்வுலகம் தோன்றும். சரியோ, ஆசைதரும் உலகமெல்லாம் இந்த ஆசை தருந்த உலகம் தோன்றும். அவ்வாறு தோன்றுவதனை ஆசையால பின்னி பிணைந்திருக்கிற இந்த உலகம் எல்லாத்தையும் நாங்க அப்படி தோன்றுவதை காணல் நீர், அதாவது அலகை தேர் அல்லது பெய்தேர் என அதன் நிலையினை கண்டு ஆசை தரும் இந்த உலகத்தை, உலக பற்றுக்கள் எல்லாம் காணல் நீர் அலகத்தேர் பெய்தேர் என்று கண்டு அதன் நிலையின்மையை கண்டு என அதன் நிலையின்மையை கண்டு, அது நித்தியமானவை அல்ல, தற்காலிகமானவை கண்டு அதனை விட்டு நீங்கியதும் இந்த உலக பற்றுக்களிலிருந்து நாங்கள் விடுபட்டதும்
தான் பற்றிய உயர்நிலையாகிய நிட்டகுடல் மீண்டும் கூடும். தான் பற்றிய உயர்நிலையாகிய நிட்டகுடல் உண்மை நிட்டை மீண்டும் கைகூடும். அப்போது நிட்டை நிலைத்து நிற்பதற்குரிய ஆற்றலை தரும் திருவைந்தெழுத்தை விதிப்படி எண்ண அறிவினுள் அறிவாய் இறைவன் விளங்கி நின்று நீங்காது பற்றியிருக்கும் மலத்தை நீக்கி அருள்வன். சுருக்கம். இந்த சூத்திரம் 3 அதிகரணங்களை உடையது. அதிகரணம் என்று தெரியும். அந்த செய்யுளுடைய உட்கூறுகள் சிறு பகுதிகள். ஒன்று, பாச ஞானத்தாலும் பசுஞானத்தாலும் பாற்பரிய பரம்பரனை பதிஞானத்தாரே நேசமுடன் உள்ளத்தை நாடி பாத நிலற்கு நில்லாத நீங்கி போதா என்று 293 தொடக்கம் 296 4 என்று சொல்லுகிறார். இந்த முதலாவது அதிகரணம். 2வது அதிகரணம், பாத நிலற்கு நில்லாத நீங்கி போதின் ஆசை தரும் உலகெல்லாம் அழகை தேராம் என்று அறிந்து அகல அந்நிலையாகும் சொல்லி 207 298 2 பாடல்கள் சொல்லுகிறார். 3வது, இன்னும் ஓசை தரும் ஐந்தெழுத்தை விதிப்படி உச்சரிக்க உள்ளத்தை பூந்து அழிப்பன் ஊனமெல்லாம் ஓட 299 303 மட்டும் 4 பாடல்களை சொல்லுகிறார். அதை நாங்கள் அடுத்த முறை பார்ப்போம். இது செய்யுள் ஒரு சூத்திரமாக இருக்குது. இந்த சூத்திரம் 3 அதிகரணங்கள் இருக்குது. இந்த 3 அதிகரணங்களையும் அந்த பாடலை 3ஆக பிரித்து இங்கே பொருள் தரப்பட்டிருக்குது. அதை நாங்கள் அடுத்த முறைகளுக்கு பார்ப்போம். இப்போது உங்களுடைய நேரம், தயவு செய்து உங்களுடைய கருத்துக்களை நாங்கள்